என்னப்பா புது மாப்பிள்ள எங்க இருக்கிறியா? என்ன ஹனிமூன் போயிட்டு வர்றதுக்கு 10 நாள் ஆச்சாமே. நான் எல்லாம் அந்த காலத்துல 2 வாரம் தான். தெரியாதெல்லாம் அந்த காலம். சரி விஷயத்துக்கு வந்துடுறேன். நீ ஒரு 10 நாளா ஊர்ல இல்லையா? அந்த 10 நாள் லீவ் போட்டு என் சம்சாரத்தோட தங்கச்சி பாக்குறதுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன். அது போலாம். இனிமே உங்களுக்கு ஃபுல்லா லீவு தானே மாமா? மாமாவா? என்னப்பா சார்னு கூப்பிடுவோம், திடீர்னு மாமான்னு கூப்பிடுற? என்னமோ என் பொண்ணை கட்டிக்கிட்ட மாதிரி. எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல. தாய் மாமா மாதிரி நீங்க தான் இருக்கீங்க. மேனேஜரா இருக்கும்போது கூப்பிட முடியல, அதுதான் இப்ப கூப்பிடுறேன் மாமா. அப்படின்னா மேனேஜர்னா நிறைய வேலை பார்க்கணும். நிறைய வேலை பார்க்கணும்னா கொஞ்சம் எங்க இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, இது கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி. நீங்க ரிட்டையர் ஆயிட்ட கூட பாதி சம்பளம் உங்க வீடு தேடி வரும். ரிட்டையர்டா? அப்படின்னா அந்த இடம் வேற ஆளை போட்டாச்சு, என் வைஃபோட ரெக்கமெண்டேஷன். அதெல்லாம் முடியாது. என் வாழ்க்கையில வேலைன்னு ஒண்ணு செஞ்சா அது இந்த கம்பெனி தான், அதுவும் சாகர வரைக்கும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். அட நீ சம்பளம் கூட தர வேண்டாயா. நான் சும்மாவே வேலை செஞ்சாலும் அந்த சேரை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. யார் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு நான் பாத்துறேன். 1 செகண்ட், அது உங்க இஷ்டம். நீங்களே போய் அவங்கள வேலையை விட்டு அமைச்சிருங்க. இப்பவே அனுப்பிச்சிடுறேன். டபார், உங்க அப்பனுக்கே நாங்க கொடுக்காத மரியாதைய நீ எதிர்பார்க்கிறது தப்பு. காலையில ஒழுங்கா ஆபீஸ்க்கு வந்தமா, குமுதம் ஆனந்தவடன புரட்டணுமா? மத்தியானம் 1 மணி ஆச்சா, சாப்பிட்டோமா, சாப்பிட்டோன்னா தூக்கம் வரும், கொஞ்ச நேரம் தூங்கினோமா, அப்புறம் பேப்பர் ஏதாவது படிச்சோமா, 5 மணி ஆச்சா ஆட்டோ பிடிச்சோமா, வீடு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நடுவுல அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படித்தானே சார்? கரெக்ட். உங்க அப்பா எல்லாம் ஒழுங்கா சொல்லித்தான் அனுப்பிச்சிருக்கேன். ஆனா நான் எங்க அப்பா மாதிரி கிடையாது. இன்னொரு தடவை உன்னை இந்த மாதிரி பார்த்தேன், நான் 5 o'clock வீட்டுக்கு போகும்போது நீ என்ன 7 o'clock பிளேடால கிழிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் சீட்டை கிழிச்சுவேன் ராஸ்கல். முதல்ல போய் அந்த அக்கௌண்ட் கூட்டிட்டு வா. வை. பயத்துல அதுவா அடிக்குது மேடம். எங்கயா இருக்க? உன் செக்ஷன்ல இருக்க மாட்டியே? ஏன் தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நீங்களும் உங்க வாரிசு மட்டும்தான் அந்த சீட்ல உட்கார முடியும். என்ன, நானும் என் குடும்பம் உங்களுக்கு அவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஆபீஸ்ல அந்த சீட்டு மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம்னு தெரியாம இடையில மறந்துருந்துட்டேன். ஹலோ அம்மு, என்னங்க வலிக்குதுங்க. என்ன சம்மு? ஐயோ என்னமா காரமா? சுவரியா? ஐயோ என்னால தாங்க முடியலங்க. டாக்டர் வர சொல்லட்டுமா? டாக்டர் வராங்க, முதல்ல நீங்க வாங்க. நான் தாங்க முடியலங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? ஹலோ, ஈஸ்வரப்பா பொம்பளை ஆயிட்டாரா? ஏம்மா இன்னும் ஆச்சு? லூஸ். எல்லாம் டிராமா ஆடுறோம். அம்மு, ஐயோ என்னங்க என்னால தாங்க முடியலங்க. என்ன சம்மு? சின்னம் சிரிச்சு இல்ல, அப்படித்தான் இருக்கும். வயிறு வலிக்குதா? பின்ன என்னங்க, ஹனிமூன் போயிருக்கும் போது என்ன விடாம தொல்லை கொடுத்தீங்கல்ல. ஐயோ சாரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தினம் ஆபீஸ் ஆபீஸ்னு இருந்தா எப்படி நான் கைடு. ப்ளீஸ். எனக்கு வேலை இருக்கு அம்மு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வேலை தெரியலையா? There is time to work, time to eat, time to sleep, time to do things. But there is no time for come on. என்னப்பா என்னாச்சு? ஒரே டயர்டா இருக்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன், கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. எனிதிங் ராங்? நத்திங் ராங், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஹலோ. என்னங்க? அதுக்குள்ளயா? அதுக்குள்ளயா? ஐயோ அது இல்லைங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் டிராவல்ஸ்ல இருந்து டெல்லி போறதுக்கு ஒரே ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு போனாங்க. டெல்லி ப்ரோக்ராம் மறந்தே போயிட்டேனே. ஆமா, ஃளைட் டைம் எப்போ பார்த்து சொல்லு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல நானும் உங்க கூட வருவேன். நான் சொல்றது கிளம்பு, நான் போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன்ல. வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க், தட்ஸ் வை. நீ இப்ப என்ன பண்றேன்னா, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. நான் ஆபீஸ்ல இருந்து நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். என்ன அனுப்பிச்சிட்டு நீ போயிடு.
நான் சொல்றது கிளம்பு. 2 நான் தானே. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் காக்கை சீரகினிலே நந்தலாலம். இது பாரதியார் பாடின பாட்டாச்சே. ஆமா, அவர் செத்து போயிட்டார்ல, அதனால இப்ப நாங்க பாடிட்டு இருக்கோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. ஏப்பா அந்த பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பாட. போன் இருக்குல்ல, பாரதியாரே கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே. பாரதியார் நம்பர் வாங்க மறந்துட்டேனே. ஏப்பா போயிட்டியா? ஹாய் ராஜா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அம்மோ, என் பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. வீடு வரைக்கும் என்ன டிராப் பண்ண முடியுமா? என்ன அப்படி கேட்டவா? கம் ஆன். Thank you. ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? ஏன் உன் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு காஃபி கொடுக்க மாட்டியா? சரி வா. வா ராஜா. நீ போய் ஒரு காஃபி கொண்டு வா. சரி. ராஜா நீங்க உட்காரு ப்ளீஸ். நான் மேல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. பாத்தியா நந்து, நீ இல்லாம இந்த பெட்ரூம் எவ்வளவு டல்லா இருக்குன்னு. டெல்லி, பெரிய டெல்லி. நான் டெல்லி பாக்குறதுக்கு அவங்க கூட வரேன்னு சொன்னேன். உங்க கூட இருக்கிறதுக்காக தானே வரேன்னு சொன்னேன். வாங்க, 2 நாள் கழிச்சு வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன், பாக்குறியாடா? எப்பவும் போல ஃபைல் தானே. சரி, உன் புருஷன் வருவன்னு நம்ம 2 பேருமே எதிர்பார்க்கல. அதுக்காக இப்படியே ஆக்ட் பண்ணுது. அப்பா கையெடுங்க சார். நாங்க இப்ப இல்ல, காலேஜ் டேஸ்ல இருந்தே இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம். அத நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிமே நான் இங்க வரல சார். ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவும் போல வந்துட்டு போறேன், அவ்வளவுதானே. கையெடுங்க சார். இதெல்லாம் பெரிய இடத்துல ரொம்ப சகஜம் சார். இத போய் என்னமோ சீரியஸா எடுத்துக்கிட்டு. எனக்கு அவ சொல்றது நம்பாதீங்க. அவ ஏதோ உளறிட்டு போறா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது ஃளைட்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு மெட்ராஸுக்கு திருப்பிட்டாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாம்பு ஃளைட்ல இல்ல, வீட்ல தான் வச்சிருக்காங்க. ஐயோ என்னங்க அவன நம்பாதீங்க. என்னங்க நான் சொல்றது கொஞ்சம். அவ காலேஜ்ல இருந்து இப்படி வெளிய போடி. பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு நின்னு சிரிச்சிட்டு இருக்கிறியா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வித்யா. இல்லண்ணா, இப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து சிரிச்சுக்கிட்டே விளையாட்டுத்தனமா இருந்துட்டால, இப்பதான் முதல்ல அழறா. இவ்வளவு அழ வச்ச மாப்பிளைக்கு பெரிய மாலையே வாங்கி பொண்ணு போங்க. விளையாடாத வித்யா, பாவம் அந்த பொண்ணு, போய் சமாதானப்படுத்து. விடுங்கண்ணா, அழட்டும் அவ. இனிமேல அது நல்லா அழ கத்துக்கிட்டோம். நானும் எத்தனையோ தடவை படிச்சு சொன்னேனே, ஒரு பொண்ணுன்னா சிரிச்சுக்கிட்டே விளையாட்டுத்தனமா இருக்க கூடாதுடி. அழ தெரியணும், வெக்கப்பட தெரியணும், வேதனைப்பட தெரியணும், கூச்சப்பட தெரியணும்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுன்னா, என் மாப்பிள
கல்யாணம் ஆன 3வது மாசமே அவளுக்கு ஒண்ணொன்னா கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. இனிமே தான் என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்க பாரு. போத நிறுத்துமா. இத பாருமா, அம்மாவை கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரி. போமா. வாமு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? என்னதான் நம்ம பெத்தாலும் நம்ம சொல்றபடி அது வளருது. என் பொண்ணையும் கூட தான் மாடனா வளர்த்தணும்னு ஆசைப்பட்டேன். அது போத்துக்கிட்டு தெரியல. அது எப்படி வளருதோ அப்படி வளரட்டும். கெட்டவளா வளராம நல்லவளா வளர்ந்தா போதும். அதுவும் சுட்டி கேட்ட நேரமா இது. அந்த பொண்ணு மனசை எவ்வளவு வேதனைப்படும். என்னம்மா இது இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா பழகுற? இல்லன்னா என் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வளர்ந்தவ வாழ்க்கையில முதல் தடவை அழுறா. அவளோட சேர்ந்து நானும் அழுதேன்னா அவளால் அதை தாங்கவே முடியாதுன்னா அதனால தான் அவன் முன்னாடி என் வேதனை அவளுக்கு தெரியாம மறைச்சிட்டேன். ஹலோ ஸ்பீக்கிங். ஹலோ. ஸ்பீக்கிங். என்ன சார் கீழே உட்காந்துட்டீங்க? அப்புறம் எப்படி எல்லாம் சௌரியம் தானே? நினைக்கு எந்த வேணும்? இந்த போட்டோல இருக்கிற மூஞ்சியை மாத்தி அதுல அம்மாவோட மூஞ்சியை வைக்கணும். இது தொழில் துரோகம். நான் செய்துட்டில்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். வேண்டாம். ஏய் எந்த போய்க்கோ போய்க்கோடா டே. சரி, உன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டில்ல விலைக்கு கொடுப்பியா? அது நம்முடைய தொழில். ஏது ஸ்டில் வேணும் எடுக்கோ. இந்த ஒரு ஸ்டில்லுக்கு 5000 ரூபாய் தரேன். 5000 ரூபாயோ? ஆ. நீ ஒரு ஸ்டில்லுக்கு 5000 ரூபாயோ? ம். இந்த நான் அவ்வளவு பெரிய போட்டோகிராஃபர் ஆயோ. இந்த சாரே இனி எல்லா ஸ்டில்லுக்கும் அங்கே கிட்டுமோ? நான் சொல்றபடி எடுத்தா இதுக்கும் மேல தரேன். ஓ, அப்ப நான் பணக்காரன் ஆகும். பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். சொந்த பில்டிங் எல்லாம் கட்டும். வாசல்ல ஃபாரின் காரே நிக்கும். ஓ பணம் என்ன இடத்துக்கு 10 அசிஸ்டன்ட்ங்க இருப்பாங்க. ஓ, டெய்லி ஆட்டம் கொண்டாட்டம் தான். பிரபுதேவா டான்ஸ் உண்டோ? அவன் கால் ஷீட் கிடைக்காது, நீயே அடிக்க. ஆ. வேணும்னா நானும் சேர்ந்து ஆடுறேன். ஓ, யோ, பணம் வேணுமா வேணாமாய்யா?